குரு பயிற்சியில எந்தெந்த ராசிக்கு வந்து நல்ல ராஜயோகம் இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆஹ் குரு உச்சம் அடையிறது அப்படின்னு பார்க்கும்போது கடகத்துல இருந்து உச்சம் அடைஞ்சு எங்க இருக்கிறாரோ பார்வைதான் முக்கியம். அப்படிங்கிறப்போ மகரத்தை பாக்குறாரு. மகரம் வாங்காத அடியே கிடையாது. அவங்களுக்கு இப்பதான் சனியே விலகி இருக்கு. அப்படிங்கிறப்போ குரு பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா, எடுத்தவன உனக்கு லக் ஆக்டிவேட் பண்றதுங்கிறதெல்லாம் இருக்காது. ஏற்கனவே கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சனி எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இப்ப சனி தான் கொடுத்துருக்கும். சனி கொடுத்ததை எப்படி பெருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் குருவோட பார்வையாவே இருக்குங்கிறப்போ அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதோட ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கடகத்திலேயே உட்கார்ந்திருந்தாலும் உச்சம் அடைஞ்சிருந்தாலும் நேரமே நன்றாக இருந்தாலுமே தன் வீட்டில் குரு உட்கார்ந்து உச்சம் அடையும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கணுங்கிறது தான் கடகத்துக்கு. நல்லதும் வரும், அந்த ஹீட்டையும் அவங்க தாங்கணும். ஏன்னா அமர்ந்தது தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி என்பது தவக்கோலத்துல உட்கார்ந்தவர். அப்போ அவர் உட்கார்ந்திருக்க இடம் வந்து புனிதமாகவே இருக்கணுங்கிறதே ஒண்ணு இருக்குது. நியாயமானும் கூட. அப்ப நியாயமாகவே கடகம் இருக்கணுங்கிறது. இப்ப கன்னி ராசிக்காரங்களை எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு 2.5 வருஷமா படாதபாடு பட்டாச்சு. இப்பதான் அவங்களுக்கு வந்து வழியே தெரியும். கடன் நிறைய பட்டிருப்பாங்க. கடன்ல இருந்து விடுபடக்கூடிய சூழல்களுக்கு போகக்கூடிய தருணமாகவே இப்ப அவங்களுக்கு இருக்கும். விருச்சகத்துக்கு மிகவும் டைம் மாறுது. பல வருஷத்துக்கு அப்புறம் விருச்சக ராசி தனக்கான பாதையை பார்த்து போயிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா குரு பெருக்கி கொடுக்க போகிறாருங்கிறப்போ அந்த பெருக்கத்தை சரியா யூஸ் பண்ணிக்கணும். தனுசுக்கு பொறுத்த வரைக்கும் தனுசு அகம்பாவம் மட்டும் கூடாது. அகம்பாவம் இல்லாம ஒரு குருவோடைய ஒரு வழிபாடுகளை கேட்டு யாராவது வழி நடத்துறதுக்கு வருவாங்க. இந்த வழி நடத்துறத கரெக்டா புடிச்சு போயிட்டாங்க, எதிர்த்து பேசாம இருந்துட்டாங்கன்னா தனுசுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கும்பத்துக்கு இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறோம்னா ஒரு 10 மணி நேரம் நம்ம டிராவல் பண்ணிடுவோம். ஆனா அந்த கடைசி 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஒண்ணு இருக்குல்ல, டென்ஷன் ஆயிடுவோம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க இருக்காங்க. இந்த வருஷ கடைசியில இருந்து அவங்க மாறுவாங்க. மீனம் அப்படிங்கிறது மோட்சத்தை நோக்கி போகக்கூடியதா இருக்கு. ஏன்னா குருவோடைய வீடு மீனமும் கூட. அப்ப மோட்சம் நிறைய வழிபாட்டு முறைகளுக்கு போவாங்க மீனம்.